ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மலையனூர் போயிருந்தோம். அம்மனை செம்மையாக ஜோடிச்சிருந்தாங்க. நான், என் பையன், எங்கள் அக்கா பையன், எங்கள் அக்கா ஃபேமிலி, எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லோரும் போயிருந்தோம். பஸ்ஸில் ரொம்ப குட்டி சேட்டை பண்ணிட்டு வந்தாங்க. நானும் என் பையன், எங்கள் அக்கா பொண்ணு எல்லாம் முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். எங்களுக்கு பின்னாடி எங்கள் அம்மா, எங்கள் அக்கா பொண்ணு எல்லாம் உட்காந்துட்டேன். எங்களுக்குள்ளே வந்துட்டு ஹாய் சொல்லுது எழுந்துருச்சு. ஹாய் சொல்லிட்டு வராங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசம். பஸ்ஸில் வரும்போது ரொம்ப ஷேட்டு பண்ணி வந்தாங்க எல்லோரும். அப்புறம் வரும்போது அம்மா இந்த இடம்லாம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் பசங்க வந்து கூப்பிட்டு போகிறோம் பஸ்ஸில். வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபோனில் அவ்வளோவா தெரியல. நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த வழி போகிறது ஃபுல்லாக ஒரு நேச்சுரலாக மலை நல்லா நிறையா இருக்கும் இல்லைங்களா அந்த சைடு. மலை என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மலையை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, வாமா கீழே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மலை அப்படியே கொட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குங்க. குமிச்சு வச்சுருக்க மாதிரி இருக்குது மலை. கல் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சா எப்படி இருக்குமா அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்மளே மேலே போயிட்டு விளையாடலாம் போல் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மலை. என் பையனுக்கு ரொம்ப ஆனந்தம். பையனெல்லாம் மலையனூர் போயிட்டு ஆளுக்கு ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. எங்கள் அக்கா, அதான் எங்கள் மாமா, எங்கள் அக்கா பையன், அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை தட்டு, எங்களுக்கு ஒரு அர்ச்சனை தட்டு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. எங்களோட தட்டை எங்கள் பசங்க வச்சுருக்காங்க. தேங்காய், பூ, பழம், விளக்கு, சாமிக்கு விளக்கு போடுறதுக்கு என் பையன் வச்சுருக்கான். மாமா, அக்கா, பசங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. என் பசங்களும் பின்னாடி போயின்னு வாமா சீக்கிரம் வாமா, என் பொண்ணு சொல்கிறாங்க வாமா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாசப்படி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் மறிச்சுட்டு தானே போவாங்க அங்கே. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஃபேமிலிக்கு தனித்தனியாக வாங்கிட்டு போனோம். எல்லோரும் தலையை சுற்றி மெரிச்சாங்க. எங்கள் அம்மாவும் மெரிச்சிட்டாங்க, எங்கள் அக்கா ஃபேமிலியும் மெரிச்சிட்டாங்க. என் பையனுக்கு எங்கள் அம்மாவே செஞ்சு விட்டாங்க. மெரிடான்னு சொன்னதுக்கு அவனால் எலுமிச்சம்பழத்தை மெரிக்க முடியல. அதுக்கப்புறமே எங்கள் அக்கா பையன் வந்து மெரிச்சிட்டான் அந்த எலுமிச்சம்பழத்தை. அதுக்கப்புறம் நானும் ஒரு எலுமிச்சம்பழம் தலையை சுற்றி மெரிச்சிட்டு சாமி கோயில் உள்ள தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளார போனோம். உள்ளே போயிட்டு விளக்கு சாமிலாம் ஒரு கும்பிட்டு ஒரு சுற்றி வந்து விளக்கு போட்டோம். விளக்கு போட்டுட்டு இருந்திருக்கும்போது அப்போ எங்கள் அக்கா பையன் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். செம கூட்டங்க. ஆனால் இந்த சரியான கூட்டம் வந்துருந்துச்சு இந்த வாட்டி. விளக்கு போடுற இடத்துல கூட கூட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி விளக்கு போட்டோம். விளக்கு போட்டு அதுக்கப்புறமே கடைசியாக வந்துட்டு பெரியாயி கோயிலுக்கு போனோம். கடைசியாக விளக்குலாம் போட்டு முடிச்சுட்டு அதை வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. விளக்கு போட்டுட்டு நின்று சாமி கும்பிட சொன்னாங்க. முதல்ல விளக்கு போடுறதுக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர் வடம் பிடிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல போயிட்டு சாமி கும்பிட்டு தேர் வடம் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணோம். நானே, எங்கள் அக்கா வீட்டுக்காங்க, எங்கள் அம்மா எல்லோரும். தேங்காய் உடைக்கிறதுக்கு 20 ரூபாய் கேட்டாங்க அங்கே. எங்கள் மாமா நானே உடைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோடனே சாமி கும்பிட்டு ஃபைனலாக ஒரு இடம் பார்த்து செட்டில் ஆகி உட்காந்துட்டுங்க பாருங்கள். உட்காந்து எங்கள் அம்மா வடை கொழுக்கட்டை சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. வடை கொழுக்கட்டை சாப்பிட்டுன்னு அப்படியே உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டா சாப்பிடும்போது நைட்டு ஃபுல்லாக மேலே தாளம் பம்பை சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. தூங்கவே முடியல. சாமி ஆடிட்டு போகிறது வர்றது பம்பை சத்தம் ஒரே உற்சாகமாக இருந்துச்சு. ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தேர்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வளையல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வளையல் போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சுங்க. எந்த வளையல் தான் போடுறது, எந்த வளையல் தான் விடுறதுன்னே எனக்கு முடியல. எல்லாத்துலேயும் ஒரு டெசன் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதை விடுறது எதை வாங்குறதுன்னே தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லா வளையலும் என்னென்ன விலைன்னு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா பொண்ணுக்கு போட்டாங்க. கைக்கு கரெக்டாக வேணுமா இல்லை கழட்டுற மாதிரி போடுற மாதிரி வேணுமான்னு கேட்டாங்க. கழட்டுற மாதிரி போடுற மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. அவங்க போட்டுன்னு இந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டேன் நம்மளுக்கு எந்த வளையல் வேணும்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு நானும் வளையல் சூஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு அந்த வளையல் போட சொன்னேன். அந்த வளையல் ரேட் என்னான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க.
ஒரு பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, மங்கல்ய பொம்பளைலாம் வந்துட்டு ஒரு வளையல் 2 வளையல் போடக்கூடாது, கை நிறைய வளையல் போடணும், நெத்தி நிறையா குங்குமம் மஞ்சள் பூசி நல்லா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொன்ன உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நிறையா போட்டுக்கு வளையல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஒரு டிசைன் எனக்கு போட்டு விட்டாங்க, எங்கள் அம்மா ஒரு டிசைன் வளையல் எனக்கு போட்டு விட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுற்றி அவங்களுக்கு வளையல் சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கை அளவு காமிக்க சொன்னாங்க, காமிச்சு கழட்டுற மாதிரியா இல்லை லூஸாக போடணுமா அப்படின்னு, டைட்டாக போடணுமான்னு கேட்டாங்க. இல்லை ரெகுலர் யூஸ்க்கு தான், கழட்டுற மாதிரி போடுற மாதிரி தான் வேணும், அதனால் கொஞ்சம் நார்மலாகவே கொடுங்கன்னு சொல்லிட்டு கலர்லாம் சூஸ் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட உடனே அவங்க வந்துட்டு வளையல் எடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு அது வந்து எல்லோ, நான் சாரீ கட்டிருக்க வந்து சாரீ கட்டி இருக்க கலரில் ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் வாங்கிட்டேன். புது டிசைன் இப்போ தான் நியூவாக வந்துருக்குது அந்த டிசைன். அந்த டிசைன் வளையல் வாங்கிட்டேன். எங்கள் வீடியோவில் அந்த வளையல் டிசைன் தெரியல. இந்த கையில் 1/2 டசன், அந்த கையில் 1/2 டசன், மொத்தமாக வந்து ஒரு டசனை கணக்கு பண்ணி அந்த வளையல் போட்டாச்சு. போட்டு முடிச்சிட்ட உடனே என் பையன், ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியல, இவங்களுக்கு மட்டும் வாங்கிக்கிறாங்க அது இதுன்னு, எனக்கு ஒரு பலூனு பொம்மை கூட வாங்கி தர மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சைடில் பொலைமின்னு உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இருடா வளையல் போட்டு முடிச்ச உடனே உனக்கு என்ன தேவையோ அது வாங்கிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமே எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க, நான் ஒரு டசன் போடுறேன் நீ வாங்கிக்கிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இன்னொரு டசன் வளையல் வந்து அது வந்துட்டு எல்லோ கலர்னு சொல்கிறதா இல்லை வந்துட்டு க்ரீன் கலர் சொல்கிறதா என்னன்னு தெரியல, அதாவது கிளி பச்சை கலர்னு சொல்கிறதான்னு தெரியல. அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைனும். அதில் வந்து ஒரு டிசைன் வளையல் வாங்கிக்கினேன். வாங்கிட்டு பாப்பா, அம்மா எனக்கு வளையல் போடுமா, எனக்கு வளையல் போடுமா, நீ மட்டும் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்து கேட்டுன்னு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டேன், நீ போட்டுக்கு போறியா இல்லை எடுத்துகிட்டு போக போறியான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கேட்டாங்க. இல்லை நான் போட்டுக்கு தான் போகிறேன், எடுத்துகிட்டு போனால் பஸ்ஸில் போகும்போதே வளையல் உடச்சிக்கும், அதனால நீங்கள் கையிலே போட்டு விட்டுருங்க, நான் வீட்டில் போயிட்டு கழட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு டிசைன் வந்து 80 ரூபா சொன்னாங்க. அண்ணா 80 ரூபாலாம் கட்டுப்படி ஆகாதுண்ணா. சரி 100 ரூபா சொன்னாங்க. ஆனால் 80 ரூபாலாம் 100 ரூபா கட்டுப்படி ஆகாதுண்ணா, 80 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா. ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் சேர்ந்து 600 ரூபாய்க்கு கணக்கு பண்ணி வளையல் போட்டுட்டோம், 600 ரூபாய்க்கு வளையல் போட்டிருக்கோம், கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா குறைச்சாங்க. 20 ரூபா குறைச்சது, அதுக்கு ஒரு பலூனு கொடுங்கண்ணா அந்த 20 ரூபாய்க்குன்னு சொன்னான். 20 ரூபாலாம் வராது, பலூன்லாம் வராதுமா, மேலே வேணால் 2 வளையல் எக்ஸ்ட்ரா சேர்த்து தரேன்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஒரு டசன்னா வந்துட்டு 12 வளையல் இருக்குமா, 2 வளையல் சேர்த்து 14 வளையலாக கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட உடனே சரிங்க நான் கையில் வேணால் போட்டே விட்டுருங்கன்னு சொன்னால், அதே மாதிரி கையில் போட்டு விட்டாங்க. அதுக்குள்ளே என் பையன் வேற பின்னாடி நின்று அழுது நிற்கிறான், எவ்வளோ தின்னா உனக்கே எத்தனை வளையல் தான் வாங்கி வாங்கி போட்டுன்னு இருப்பேன், சீக்கிரம் போய் எனக்கு வளையல் வாங்கி கொடு, சாரி எனக்கு வந்து எதனா வாங்கி கொடு, சீக்கிரம் வா வா வான்னு சொல்லிட்டு என் பையன் வேற நச்சரிச்சுனே இருந்தான். இருடான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேற, இருடா அம்மாவுக்கு வளையல் போட்டது ஏன்டா தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. அப்புறம் எங்கள் அம்மா என்னை வந்து கருப்பாக பெற்றதுனால தானே எந்த வளையல் போட்டாலும் இது இவ்வளோ சூட் ஆகாதுன்னு யோசிச்சு எடுக்கிறதா இருக்குது வளையல். கலர் எல்லாமே அழகாக இருந்துச்சு, நம்ம கலருக்கு எந்த வளையல் சூட் ஆகாமோ அந்த வளையல் தானே நம்மளுக்கு போட முடியும். பார்த்துட்டு அதுக்கப்புறமே என் பொண்ணுக்கு அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அவங்களுக்கும், குறைக்கவே இல்லை. அவங்களுக்கும் 100 ரூபா தான் ஒரு டிசைனு. அது மாதிரி ஒரு டசன் வளையல் அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு. எல்லாருமே மண் வளையல் தான் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு பின்னாடியே என் பையன் பாருங்கள் வளையல் தொட்டு பார்த்துன்னு இருக்கிறாரு. எங்கள் அம்மா மட்டும் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி தர மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட அவர் ஃபைட்டிங் பண்ணின்னு இருந்தார். அதுக்கப்புறம் பாப்பா போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது மண் வளையல பார்த்து, இப்படி வளையல் பண்ணால் சத்தம் கேட்கலீங்களா, கை அசைச்சா அந்த மாதிரி வளையல் அசைச்சு பார்த்துன்னு இருந்தாங்க. இருந்தாலுமே எனக்கு ஆசை போகவே இல்லை. இன்னும் வளையல்லாம் நிறைய அழகாக இருக்குது, டிசைனாக இருக்குது, இன்னும் வாங்கினா கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு, எல்லாமே புது டிசைன், பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. மனசே வரல, உண்மையாகவே அந்த வளையல் கடையிலேருந்து வர்றதுக்கு மனசே வரல.
500 கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. மொத்தமாக 600 ரூபா கணக்கு பண்ணி அந்த வளையல் வாங்கியாச்சு. நாங்கள் 4 பேர் போட்டதுக்கு. நான் 2 டசன், எங்கள் அக்கா 2 டசன், எங்கள் அக்கா பொண்ணு 2 டசன், என் பொண்ணு வந்து 1 டசன் வளையல். பசங்க 2 பேரும், எங்கள் அக்கா பையன் என் பையன் 2 பேரும் நின்று ரொம்ப புலம்பி நின்றானுங்க. நம்மளுக்கு எதுவும் வாங்கி தரல, இவங்க மட்டும் போட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வளையல் போட்டுக்குமா அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா வேணாம், நான் போன வருஷம் போட்ட வளையலே இருக்குது, நான் வந்து நம்ம ஊர் கூழுத்துற திருவிழா வரும், அப்போ நான் வளையல் போட்டுக்கிறேன், நீங்கள் போட்டுக்குங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எங்கள் அம்மா சொன்னாங்க. இல்லை எனக்கு இது 2 டசனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். விட்டு அப்புறம் என் பொண்ணு என் பையனும் வந்துட்டு ஃபைட்டிங். திரும்ப உனக்கு மட்டும் வளையல் போட்டு விட்டாங்க, எனக்கு போட்டு விடல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபைட்டிங். இருடா வாங்கி தரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசினிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டுருக்கோம் பார்த்து இன்னொரு டசன் வளையல் எங்கள் அக்காவுக்கு வாங்குறதுக்காக கேட்டிருக்கு பார்த்து, அங்கே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அந்த அக்கா வளையல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு வந்துட்டு வேறு கலர் வந்து எடுத்து போட்டு விட்டாங்க. திரும்பி அவளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த கலர் கேட்டாலும் அதே மாதிரி அவளுக்கு வளையல் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் வளையல் எல்லோரும் பேக்கப் பண்ணி கிளம்பிட்டாங்க. என் வளையல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி 2 கலருமே. அதுக்கப்புறமே எங்கள் அக்கா பையன் என்ன பண்ணிட்டான், சாமி அலங்காரம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்குதுமா, நான் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அலங்காரத்தை அங்கே செம்ம கூட்டம் வந்திருந்தாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் போன உடனே செம்மத்தியாக கூட்டம் இருந்தாங்க. இவங்க இருக்கிறவங்களாம் வந்து நைட் தாங்குறவங்க போல இருக்குது. வந்த உடனே நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அலங்காரம்லாம் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க சாமிக்கு. அதுக்கப்புறம் பொம்மை கடைக்கு போனோம். பொம்மை கடைக்கு போயிட்ட உடனே எது எடுத்தாலும் 150 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன இடத்துல என் பையன் வந்துட்டு ஒரு கன் ஷூட்டர் வாங்கிக்கினான். அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் திருப்தியே இல்லை, அவங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம்.